நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மத்திய பட்ஜெட் 2025ஓட ஒரு 10 முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியிருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று பிப்ரவரி 1 நாடாளுமன்றத்தில் 2025-26 ஆண்டுக்கான அரசின் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட் உரையில் விவசாயம், தொழில்துறை, கல்வி, பொருளாதாரம், வருமான வரி போன்ற துறைகள் சார்ந்து அவர் பல அறிவிப்புகளை வெளியிட்டார். இதில் சாமானியர்கள் கவனிக்க வேண்டிய 10 முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பார்க்கலாமா? அதில் ஃபர்ஸ்ட் வருமான வரி விலக்கு. புதிய வருமான வரி முறையில் வருமான வரி விலக்காக உச்சவரம்பு ₹12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த முறையில் ஒரு வருடத்திற்கு ₹12 லட்சம் வரை வருமானம் பெறுபவர்கள் வருமான வரி செலுத்துவதில் இருந்து விலக்கு அளிக்கப்படுவதாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். செகண்ட் ஒன், டிடிஎஸ் வரம்பு உயர்வு. மூத்த குடிமக்களுக்கான டிடிஎஸ் அதாவது டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் வரம்பு ₹50,000 இரட்டிப்பாகி ₹1,00,000 உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் வாடகைக்கு விடுவதன் மூலம் வருமானம் பெறுபவர்கள் டிடிஎஸ் வரம்பு ₹2.4 லட்சம் ₹6 லட்சம் உயர்ந்துள்ளது. தேர்ட் ஒன், கல்வி கடனுக்கான டிசிஎஸ் வரிவிலக்கு. எல்ஆர்எஸ் திட்டத்தின் கீழ் வெளிநாடுகளுக்கு அனுப்பும் பணத்துக்காக டிசிஎஸ் அதாவது டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் வரிவிலக்கு வரம்பு ₹7 லட்சம் ₹10 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியால் கொண்டு வரப்பட்ட எல்ஆர்எஸ் திட்டத்தின் கீழ் இந்தியர்கள் வெளிநாடுகளில் வசிப்பவர்களின் கல்வி, மருத்துவ சிகிச்சை, முதலீடு ஆகியவற்றுக்காக பணம் அனுப்பலாம். இந்தியாவுக்கு வெளியே நிதி அனுப்பும் செயல்முறையை எளிமைப்படுத்துவதையும் நெறிப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. கிக் தொழிலாளர்களுக்கான புதிய திட்டம். ஓலா, உபேர், ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற செயலி சார்ந்த பணிபுரியும் கிக் தொழிலாளர்கள் தங்களை ஈஷம் என்ற இணையதளத்தின் மூலம் பதிவு செய்து கொள்ளலாம். இதன் மூலம் அவர்களுக்கு அடையாள அட்டைகள், பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் சுகாதார காப்பீடுகள் போன்றவை வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் சுமார் 1 கோடி கிக் தொழிலாளர்கள் பயன்பெறுவார்கள் என்று அமைச்சர்கள் குறிப்பிட்டுள்ளார். ஃபிஃப்த் ஒன், ஸ்டார்ட் அப் கூடுதல் நிதியுதவி. ஏற்கனவே ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் அரசு ₹10,000 கோடி நிதியுதவி வழங்கி வருவதை தாண்டி இன்னும் கூடுதலாக ₹10,000 கோடி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதன்முறையாக ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்கும் 5 லட்சம் பெண்கள், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினரை ஊக்குவிக்கும் வகையில் புதிய திட்டம் தொடங்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார். சிக்ஸ்த் ஒன், விவசாயிகள் கடன் அதிகரிப்பு. பிரதம மந்திரி தான்யா கிஷோர் யோஜனா என்னும் வேளாண் திட்டத்தின் கீழ் மாநில அரசுடன் இணைந்து குறைந்த உற்பத்தி திறன் கொண்ட 100 மாவட்டங்கள் ஊக்குவிக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் 1.7 கோடி விவசாயிகள் பலன் பெறுவர். மேலும் கிசான் கடன் அட்டை மூலம் விவசாயிகள் கடன் பெறும் தொகையின் அளவு உயர்த்தப்படுவதாக நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். அதன்படி ஏற்கனவே உள்ள ₹3 லட்சம் என்னும் தொகையிலிருந்து 5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்கள் ஊட்டச்சத்து திட்டம் நிதி அதிகரிப்பு. சஷம் அங்கன்வாடி மற்றும் போஷன் 2.0 என்ற திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வசதிகளின் மூலம் நாடு முழுவதும் 8 கோடி குழந்தைகளும் 1 கோடி கர்ப்பிணி பெண்களும் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களும் மேலும் வளர்ச்சியடையாத இந்திய மாவட்டங்கள் மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் உள்ள சுமார் 20 லட்சம் வளரினம் பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெறுகின்றனர். எய்த் ஒன், உயிர்காக்கும் மருந்துகள் விலை குறைப்பு. சில உயிர்காக்கும் மருந்துகளின் விலை குறைக்கப்படும் என்று நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். புற்றுநோய் உள்ளிட்ட தீவிரமான நோய்களுக்கான மருத்துக்கான சுங்கவரி குறைக்கப்படும் என்றும் 6 உயிர்காக்கும் மருந்துகள் மற்றும் புற்றுநோய் தொடர்பான 36 மருந்துகளுக்கு வரி விலக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கல்விக்கான சிறப்பு மையங்கள். மாணவர்களிடையே ஆர்வத்தையும் புதுமையும் வளர்க்கும் விதமாக அரசு பள்ளி அடுத்த 5 ஆண்டுகளில் 50,000 அடல் டிக்கெட் ஆய்வகங்கள் அமைக்கப்படும். அனைத்து அரசு நடுநிலைப் பள்ளிகள், கிராமப்புறங்களில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவற்றில் பாரத் நெட் மூலம்
பிராட்பேண்ட் இணைய வசதி ஏற்படுத்துதல், 500 கோடி ரூபாய் மதிப்பில் கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு சிறப்பு மையத்தையும் ஏற்படுத்துதல். கடந்த 10 ஆண்டுகளில் ஐஐடியில் உள்ள மாணவர்கள் சேர்க்கை இடங்களை 2 மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் புதியதாக தொடங்கப்பட்ட 5 ஐஐடியின் கூடுதலாக 6500 மாணவர்கள் கல்வி பயிலும் விதமாக கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்படும் என்றும் கூறியுள்ளார். லாஸ்ட் ஒன் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்துதல். நாட்டின் முதன்மையான 50 சுற்றுலா தலங்கள் மாநில அரசுடன் இணைந்து மேம்படுத்தப்படும். முக்கிய உள்கட்டமைப்பு உருவாக்குவதற்கான இடத்தை மாநில அரசு வழங்க வேண்டும். இந்த இடங்களில் ஹோட்டல்கள் போன்ற கட்டமைப்பு இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.